சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்த காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. EVKS இளங்கோவன் தமிழக காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற பின்னர் முதன்முதலாக அக்கட்சியின் செயற்குழு கூட்டம் மேலிட பொறுப்பாளர் முகுல் வாஸ்னிக் தலைமையில் ஞாயிறன்று சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடந்தது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த இளங்கோவன், வரும் சட்டசபை தேர்தலை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகள், உறுப்பினர் சேர்க்கையை அதிகப்படுத்துவது, கட்சியின் வளர்ச்சி குறித்து மாவட்ட நிர்வாகிகளுடன் கலந்தாலோசனை நடத்துவது, மோடி அரசின் நில எடுப்பு சட்டத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். உறுப்பினர் சேர்க்கையை தீவிரப்படுத்துவது மார்ச் முதல் வாரத்திற்குள் முடிப்பது என்ற முடிவு எடுக்கப்பட்டது. அதோடு மட்டுமல்ல, விவசாய மக்களையும் ஏழை எளிய மக்களையும் பாதிக்கின்ற வகையில் இன்றைக்கு சில சட்டங்களை அவசர சட்டங்களாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது. மோடி அறிவித்திருக்கின்றார். குறிப்பாக நிலம் ஆர்ஜிதப்படுத்துவதை பற்றிய ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சட்டத்தில் காங்கிரஸ் அதே சட்டத்தை கொண்டு வந்தபோது என்னென்ன ஷரத்துக்களில் விவசாயிகளுக்கு நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும் என்று விவசாயிகளுக்கு சாதகமான பல அம்சங்களை சேர்த்திருந்தார்கள். அதையெல்லாம் இன்றைக்கு மோடி அரசாங்கம் நீக்கி இருக்கின்றது. ஆகவே இதை எதிர்த்து தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மிகப்பெரிய போராட்டத்தை மாவட்ட தலைநகரங்களில் விரைவில் நடத்தும். அதற்கான தேதி அறிவிக்கப்படும். இக்கூட்டத்தில் நடிகை குஷ்பு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் சிதம்பரம் பங்கேற்காவிட்டாலும் அவரது மகன் கார்த்தி மற்றும் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டனர்.